வெல்கம் டு வசதிஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி கம்பு லட்டு. கம்பு லட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 கப் கம்பு மாவு, 1/2 கப் நாட்டு சக்கரை, 1/2 கப் நிலக்கடலை பருப்பு, 20 கிஸ்மிஸ் பழம், 4 ஏலக்காய், 2 டீஸ்பூன் எள்ளு, 2-3 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எள்ளு போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கிடலாம். வெள்ளை எள், கருப்பு எள் எது வேணாலும் சேர்த்துக்கிடலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் நிலக்கடலை பருப்பை வறுத்துக்கிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவந்து வர்ற அளவுக்கு நிலக்கடலை பருப்பை வறுத்து நல்லா ஆறுனதும் தோல் நீக்கி எடுத்து வச்சிடலாம். இப்போ 2 டீஸ்பூன் கடாயில் நெய் விட்டு நெய் நல்லா காஞ்சதும் 1 கப் கம்மம்புல் மாவு அதில் சேர்த்து வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2-3 நிமிஷம் வறுத்தாலே நம்மளுக்கு மாவுலேருந்து நல்லா வாசம் வந்துடும். இப்போ அப்படியே இதை ஆற வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்து தோல் நீக்கி வச்சுக்க நிலக்கடலை பருப்பை போட்டு எண்ணெய் பெரியிற அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வரலாம். இந்த அளவுக்கு கெட்டி அரைச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 20 கிஸ்மிஸ் பழம், 4 ஏலக்காயை சேர்த்துக்கிடலாம். கிஸ்மிஸ் பழம் சேர்க்குறதுனால நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக வரும். கம்மம்புல் லட்டு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 1/2 கப் நாட்டு சர்க்கரையும் அதில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வரலாம். நல்லா கெட்டியாக இந்த அளவுக்கு அரைச்சி வந்ததும் வறுத்து ஆற வச்சுருக்கிற 1 கப் கம்மம்புல் மாவை இதில் சேர்த்துக்கிடலாம். மாவை சேர்த்துட்டு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்சியில் 2 டைம் விட்டு நல்லா அரைச்சிட்டு வரலாம். இப்போது கம்பு லட்டு செய்ய மாவு நமக்கு ரெடி ஆகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாவை போட்டு வறுத்து வச்சுக்கிற எள்ளையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சூடோடையே இப்படியே நம்ம பிடிச்சாலும் கம்பு லட்டு நம்மளுக்கு சூப்பராக வரும். ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால 2 ஸ்பூன் நெய் அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டு செய்யலாம். இப்போ இந்த அளவுக்கு உருண்டையாக பிடிச்சோம்னா கம்பு லட்டு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இதே மாதிரி தான் எல்லா மில்லட்லையுமே நம்ம லட்டு செய்யலாம். இப்போ கமகமன் வாசத்தோட நம்மளுக்கு கம்பு லட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா 1 மந்த் வரைக்கும் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துக்கிடலாம். இந்த கம்பு லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வசந்திஸ் ஹோம் கிச்சனை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.